ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பௌர்ணமி திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் பௌர்ணமி தினமான ஏப்ரல் 12ஆம் தேதி எந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மலையை வலம் வந்து வழிபடும் வழிபாட்டுக்கு கிரிவலம் அப்படின்னு, அந்த கிரிவல வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிவலம் வழிபாடு துவங்கிய ஸ்தலமாக திருவண்ணாமலை இருக்கு. இதை தொடர்ந்தே மற்ற மலை கோவில்கள்லையும் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிற வழக்கம் வந்து காலப்போக்கில் வந்துருச்சு. எங்கே மலை கோயில் இருக்கோ அங்கேயும் கிரிவலம் வந்து போகிறாங்க. பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கான அந்த தருணம் தான். தமிழகத்தில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் போய் அண்ணாமலையார வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இங்கு சிவனே மலை வடிவமாக இருக்கிறதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் வழிபாடு அப்படிங்கிறது எப்போது யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கிரிவலத்திற்கு ஒரு தனி மகிமையே இருக்கு. சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம். பயணம் போகிறது வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு வருடத்தின் 365 நாட்களுமே ஏற்ற நாள்னே சொல்லலாம். எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிரிவலம் நாம் போகலாம். அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை. அப்படின்னாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறதையே அதிகமானவங்க வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும், செல்வ நலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி ஏப்ரல் 12ஆம் தேதி வருது. இது வந்து பங்குனி மாத பௌர்ணமி. ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 4:15 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:05 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரும். இந்த நாளை பங்குனி உத்திர பெருவிழாவாக கொண்டாடுறது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதியே நமக்கு வருது. முதல் நாள் பங்குனி உத்திரமும் மறுநாள் பௌர்ணமி திதியும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கு உண்டான நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரம் என்ன அப்படின்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 3:20 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 5:51 வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கான ஏற்ற நேரமாக சொல்லியிருக்கிறாங்க. பௌர்ணமி கிரிவலம் போகிற பக்தர்கள் வந்து இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை தாராளமாக செய்யலாம். தற்போது நடைபெற்று வரும் குரோதி வருடத்தின் கடைசி பௌர்ணமி இது. இதற்கு அடுத்து மே மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இதனால இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த சனிக்கிழமை கிரிவலம் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் வரக்கூடியது. இது ரொம்ப கூடுதல் சிறப்பானது. காரணம், திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பிறவி பிணி அகலும், வியாபாரத்தில் உச்ச நிலையை அடைய முடியும், நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையார
வழிபாடு செய்கிறது மடங்கு பலனை தரக்கூடியது இதுதான். அதனால உங்களுக்கு என்ன கோரிக்கை என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அண்ணாமலையாரை மனதார நினச்சி நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. இல்லை எங்களால் கிரிவலம் போக முடியாது, எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. நல்ல சிவபெருமானுக்கு நெய் தீபம் போட்டு முடிஞ்சா வில்வம் வாங்கி கொடுங்க. வீட்லேயும் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க, படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, வில்வம் சாத்துங்க. கண்டிப்பாக சிவபெருமானுக்கு முடிஞ்சா அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. இதில் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. உங்களால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடும் செய்யலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதனால இந்த பௌர்ணமியை நீங்கள் தவற விடாமல் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.